வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் ரோல் மெஷின் வந்து எப்படி வீட்டிலேயே பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம செஞ்சுருக்கோம். இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஐஸ்கிரீம் ரோல் மெஷின் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியமாக பெலிட்டியர் மாடல் வந்து தேவைப்படும். பெலிட்டியர் மாடலில் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கூலிங் ஆகும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். இந்த கூலிங் வருது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம வந்து ஐஸ்கிரீம் ரோலே வந்து பண்ண போகிறோம். சரி ஓகே, அந்த ஹீட் வரதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ளிட் பண்ணி அந்த அலுமினியம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணோம். இதை வந்து நம்ம வந்து கூலிங் படுத்துறதுக்கு வாட்டர் யூஸ் பண்ணி வந்து கூல் படுத்திக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் சர்வீஸ் கடைகளில் வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இது ஒன்று வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து முக்கியமாக வந்து மேலே வந்து பேடு மாதிரி ஒன்று தேவைப்படும். அதாவது நம்ம ஐஸ்கிரீம்னா ரோல் வந்து மேலே வந்து பண்ணுறதுக்காக இந்த இது தேவைப்படும். இது தகடு தான். எங்கள் கடைகளில் வந்து போய் கேட்டிங்கனாலே ஒரு தகடு வந்து வாங்கிக்கோங்க. கொஞ்சமாக இருந்தாலே போதும், நம்ம சின்னதாக தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அதுக்கடுத்து தெர்மல் பேஸ்ட் வந்து தேவைப்படும். தெர்மல் பேஸ்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெலிட்டியர் மாடலில் ஹீட்டாக இருக்கட்டும், அதுக்கடுத்து கூலிங்காக இருக்கட்டும், ட்ரான்ஸ்ஃபர் படுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பேஸ்ட் நம்மளுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படும். அதுக்கடுத்து இதுக்குன்னா வந்து பவர் வந்து நம்ம வந்து 12 வோல்ட்டை தான் கொடுக்க போகிறோம். 12 வோல்ட் அதுக்காக அடாப்டர் வந்து தேவை. ஸோ இது திங்ஸ் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெர்மல் பேஸ்ட்டை வந்து இதில் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக தெர்மல் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலராகவும் இருக்கும், சிமெண்ட் கலர் எந்த மாதிரி கலர்ஸ்னாலும் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்காக இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு பெலிட்டியர் மாடல் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து லெட்டர்ஸ் வந்து போட்ட சைடு தான் கூலிங் ஆகும், இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். ஹீட் ஆகிற சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அந்த இதை வந்து தெர்மல் பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா சைடும் இருக்கிற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா தான் அது வந்து ஹீட்டை வந்து கரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். அவ்வளோதான், அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதை வந்து இதை வந்து கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த அலுமினியம் இது வந்து பார்த்திங்கன்னா வரும். அதுக்கடுத்து கீழே வந்து நம்ம வந்து தண்ணியை வச்சு வந்து அதை கூல் படுத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. அது கடைசி அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான், வச்சாச்சு. அதுக்கடுத்து இதுக்கு மேலே வந்து பேடு வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இந்த தகடை வந்து எடுத்துக்கிறேன். இந்த தகடையும் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா சமமாக உள்ள சைடு இந்த மாதிரி செவ்வகமாக வந்து இந்த அளவுக்கு வந்து வெட்டிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த அளவு வந்து அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் நல்லா தகடு வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து எடுத்துக்கோங்க. இதை தான் வந்து மேலே வந்து இந்த மாதிரி வந்து வைக்க போகிறோம். அது போக வந்து இது வந்து வடிஞ்சிடாமல் இருக்க, ஏதாவது நம்ம உள்ள ஐஸ்கிரீம் ரோல் வந்து செய்ய போல எதுவும் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக கொஞ்சம் மூளை வந்து வெட்டி விட்டுக்கோங்க இங்கே இந்த மாதிரி. இப்போ வந்து இந்த 4 சைடு கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இதை வந்து உள்ளக்கில் வந்து பார்த்திங்கன்னா மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து சமமாக வந்து மடக்கி விட்டுக்கோங்க. தகடுனால வந்து உங்களுக்கு மடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதை வந்து சமமாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து மடக்கி விட்றேன். அதே மாதிரி இங்கிட்ட வந்து மடக்கி விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டுட்டு நம்ம வந்து அந்த ஒரு தட்டு மாதிரி அந்த ஒரு அமைப்பு வந்து அந்த செவ்வக சேஃபில் வந்து செய்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து மடக்கி விட்டாச்சு. அதுக்கடுத்து இந்த மொனை இருக்குது பார்த்திங்களா, இதையும் வந்து சேர்த்தாப்பில் இதோடு சேர்த்து மடக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபினிஷிங் இது வந்து நல்லா லுக் வந்து கிடைக்கும். நல்லா மடக்கி டைட் ஏற்றி விட்ருங்க. கொஞ்சம் கட்டிங் பிளேடு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அதை வச்சு பண்ணுங்கள். ஏன்னா கையில் வந்து கிழிச்சு விடுது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் வந்து இந்த சைடு வந்து மடக்கி விட்றேன். இப்படி மடக்கி விட்றேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 3 அமைப்பு வந்து ஒரு ட்ரே மாதிரி அமைப்பு வந்து கிடைக்கிது பார்த்திங்களா. ஸோ இதுதான் அது வந்து அதுக்கு மேலே வைக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான அமைப்பு வந்து கிடச்சிருச்சு. இதை வந்து கீழேயும் வந்து இப்படி வச்சோம் அப்படின்னா சமமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம வந்து மேலே இங்கே ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து உள்ளக்க ஐஸ்கிரீம் ரோல் வந்து பண்ணும் போல் இதை வந்து கொத்தி விட்டுட்டு சமமாக வச்சு நம்ம வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து நம்ம வந்து இங்கேயும் தெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த பெலிட்டியர் மாடல் வந்து கூலிங் ஆகுது பார்த்திங்களா, இந்த சைடு வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதை மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். இது பயங்கரமாக கூலிங் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மைனஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து போகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐஸ்கிரீம் ரோல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். சரி ஓகே, இதை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு இதையும் வந்து மேலே வந்து கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். இந்த இருக்கிற பார்த்திங்களா, இதையும் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். நான் வந்து இன்னொரு பெலிட்டியர் மாடல் வந்து வச்சுருக்கேன். இதை சப்போஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதையும் சேர்த்தாப்பில் வச்சு கனெக்ஷன் வந்து கரெக்டாக கொடுக்கணும். இப்படி வந்து கொடுக்கணும். நான் வந்து ஒன்றை வச்சு தான் நான் இப்போ இதைக்கு ரெடி பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியே வந்து கனெக்ஷன் வந்து வச்சு அவ்வளோதான் கொடுத்துருங்க. அப்போ போல் வந்து இதில் வந்து கூலிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இவ்வளோ தான் மிஷினு. இதுக்கடுத்து நம்ம வந்து அந்த கூலிங் செட்டப் எப்படி பண்ணுறது அதுக்கடுத்துன்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து இப்போ வந்து அந்த அடாப்டரோட சேர்த்தாப்பில் வந்து கனெக்ஷன் மட்டும் கொடுத்துக்கலாம். கனெக்ஷன் கொடுக்குறது நார்மல் தாங்க. இந்த கனெக்ஷன் இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து இதை வந்து மைனஸ் இதை வந்து சுற்றி விட்டுறேன் சேர்த்தாப்பில்.
அதுக்கடுத்து ப்ளஸ்ஸை வந்து இதில் வந்து சேர்த்தாப்பில் வந்து சுற்றி விட்றேன். அவ்வளோதான். அதுக்கடுத்து அடாப்டரில் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து கூலிங் இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூலிங் வந்து படுத்தணும். அதை கூலிங் படுத்துறதுக்கு நீங்கள் வந்து ஃபேனை வச்சும் பண்ணலாம். ஆனால் ஃபேன் வந்து ரொம்ப வந்து கூலிங் அடுத்த மாதிரி வந்து எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஐஸ் தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நார்மல் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ரொம்பனா பெரிய லெவலில் வந்து இதாகாது. இது வந்து கொஞ்சம் கூலிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கீழே தண்ணி இருந்தாலே போதும், நல்லா வந்து கூலிங் படுத்திடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 12 வோல்ட் அடாப்டர் கனெக்ஷன்ஸை வந்து கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம், நல்லா வந்து கூலிங் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து கூலிங் வந்து கொடுத்துட்டேன். போட்ட அடுத்த செகண்ட் பயங்கர கூலிங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுக்கு வந்து 100% வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இதில் வந்து நம்ம வந்து ஐஸ்கிரீம் ரோல் வந்து செய்ய போகிறோம்னு சொன்னோம் பார்த்திங்களா, அதுக்காக டெய்ரி மில்க் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. அடுத்து வந்து பால்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கு. இதை வந்து ஒரு மினியேச்சர் மாதிரி ஒரு கிரியேஷன் மாதிரி வந்து பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இதில் வந்து ஐஸ்கிரீம் ரோலும் நம்ம வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக அந்த கொத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன கரண்டி ஒன்று எடுத்திருக்கேன். இந்த சப்போஸ் வந்து இந்த மாதிரி கரண்டி இல்லை அப்படின்னா தகடு இருக்குது பார்த்திங்களா, தகடே வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தகடை வந்து வெட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன தகடு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். வந்ததுக்கு அடுத்து இதை வந்து இந்த அளவுக்கு இப்படி வந்து ஒன்று வெட்டிக்கோங்க. அடுத்து இந்த சைடு வந்து ஒன்று வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இந்த தகடை வந்து ஃபுல்லாக மடக்கி விட்டாலும் சரி, அல்லைன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக வெட்டி விட்டாலும் சரி, இந்த மாதிரி ஃபுல்லாக வெட்டி விட்டுருங்க. அதுக்கடுத்து கரண்டி இவ்வளோ பெருசுன்னு தேவையில்ல, அவ்வளோதான். நம்மளுக்கு ஒரு சூப்பரான கரண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு கரண்டி வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து கொத்துறதுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சப்போஸ் வந்து இந்த மாதிரி சின்னது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் தான் கொத்தி வந்து ரெடி பண்ண போகிறோம். சரி, ஓகே, நம்ம ஐஸ்கிரீம் ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஐஸ்கிரீம் ரோல் பண்ணுறதுக்காக பால் வந்து தேவை. ஸோ அதனால் வந்து மாடுகிட்டேருந்து பாலை வந்து கறந்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான பாலை வந்து நம்ம வந்து கறந்தாச்சு, மாடுலேருந்து எடுத்துக்கலாம். சரி, ஓகே, இந்த பாலை வந்து காய்ச்சிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து. இப்போ வந்து ஐஸ்கிரீம் ரோல் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டெய்ரி மில்க்கை வந்து நான் எடுத்துக்கிறேன். டெய்ரி மில்க் வந்து ஒரு 2 இனுக்கை வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாலை வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஜெம்ஸை கூட வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து கொத்தி விட போகிறோம். இதை நல்லா வந்து கொத்தி விட்டுக்கலாம். கொத்தி வந்து அது வந்து கொஞ்சம் கரையணும். ஸோ அதுக்காக கரைஞ்சாதான் நம்மளுக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதாகும். ஸோ அதுக்காக நல்லா வந்து இதை வந்து கொத்தி விட்டுக்கிறேன். இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தி விட்டாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா அந்த சாக்லேட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா வந்து எல்லா சைடும் இருக்கிற மாதிரி நல்லா அந்த மாதிரி வந்து தடவி விட்ருங்க. அந்த பிளேட்டில் வந்து எல்லா சைடும் இருக்கிற மாதிரி. அதுக்கடுத்து கூலிங் ஆகும் போல் எல்லாமே வந்து சேர்த்தாப்பில் கட்டி ஆகும். ஸோ அதுக்காக தான். அவ்வளோதான், நம்ம எல்லா சைடும் வந்து இருக்கிற மாதிரி வந்து வச்சாச்சு. வச்சதுக்கடுத்து இப்போ வந்து சுவிட்ச் வந்து போட்டு விட்றேன். இப்போ அடாப்டர் கனெக்ஷன் வந்து இருக்கனால இந்த பாருங்கள் இப்போ போட்டு விட்டாச்சு. இப்போ போட்டு விட்டனையும் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து கூலிங் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். பயங்கர ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ஆகும். இப்போ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும். இந்த இடம்னா அப்படியே உடனே அந்த இது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்னால வந்து வருங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணலாம், எப்படி வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சைடும் இருக்கிற மாதிரியே வந்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி. சரி, ஓகே. இங்கேனா கட்டி ஆகுது, எனக்கு ஃபீல் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. செம நம்ம சாக்லேட் ரோல் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு வந்து சூப்பராக வந்து கட்டி ஆயிடுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சாக்லேட்னா வந்து பாருங்கள் மேலே அவ்வளோ சூப்பராக கட்டியாக இருக்குது. எனக்கே ஃபீல் ஆகுது செமலை. சரி, ஓகே, இதை வந்து கோடு போடலாம். பாருங்கள் என்ன நல்லா கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் ஒரு நீங்கள் 10 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா வந்து வரும். நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ரோலர் வந்து சூப்பராக தான் வருது. இதை வந்து அப்படியே ரோல் பண்ணி எடுக்கணுங்க நம்ம. ஐயோ இருங்க, நான் அதை எடுக்கிறேன் ஃபுல்லாக. இது இன்னும் 5 நிமிஷம் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பாருங்கள் கட்டியாயிருச்சு நம்மளுக்கு. அப்படியே ரோல் பண்ணி மெதுவாக எடுக்கணும் அதை. இங்கே பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பெலிட்டியர் மாடல் உள்ள சைடு. சரி, ஓகே, இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக வச்சு கூட நம்ம வந்து ஐஸ்கிரீம் கேக் மாதிரி அந்த இது வந்து எடுக்கலாம். நம்ம சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இது வந்து 100% வந்து ஒர்க் ஆகுது. பெல்லிட்டியர் மாடல் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ஒன்று வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இதே மாதிரி மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ரோல் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். திடீர்னு கூல் படுத்தும், சில நேரம் வந்து ஹீட் படுத்தி அந்த இதை வந்து கொத்தி விட்றப்ப வந்து ஹீட்டாக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம செஞ்சதை. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த பாலும் டெய்ரி மில்க்கும் கலந்த கலவை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும் போல இன்னும் நல்லாயிருக்கு. எனக்கு கட்டியாக உள்ளது தான் இருக்குது, நல்லாயிருக்கு. பெல்லிட்டியர் மாடல் அவ்வளோ கூலிங் வந்து படுத்துது. ஸோ அந்த வகையில் நல்லாயிருக்கும். இது இன்னும் ஒரு நிமிஷம் விட்டோம் அப்படின்னா இதுவும் நல்லா இதாயிரும். நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் செய்யுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கூலிங் வந்து நல்லா வந்து ஆகணும்ல, ஸோ அதுக்காக தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஷின் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை செஞ்சு பார்க்கணுன்னா ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் வந்து இழுத்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டியாகும். ஸோ அதுதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஐடியா தான். இதை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இது 100% வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் சாக்லேட் மட்டும் வச்சிங்க அப்படின்னா சூப்பராகவே வந்துருங்க, அழகாக வந்து எடுத்துடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.